ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! என் நிமிடங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்கறதுனால பாஸ்தா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும். லாஸ்ட்ல ஒரு கப் பாஸ்தாவை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்தா வேகிறதுக்கு ஒரு 7ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஈஸியா கட் பண்ண வரணும். பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் பாஸ்தால இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிருங்க. அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பூண்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயிலேயே கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு காய்கறியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கேரட், எல்லா கலர் குடமிளகாவும் எடுத்திருக்கேன். இதில் அளவு எல்லாமே உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு கேரட் வேணும்னா ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், இல்லைனா குடமிளகா வேணுனாலும் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், இல்லைனா எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக ஃப்ரோசன் கார்ன் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கார்ன் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. லாஸ்ட்டில் இந்த ரெசிபிக்கு மெயினான ஒயிட் சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து மைதாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மைதா நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் மைதாக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வரைக்கும் தேவைப்படும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் கட்டிப்படாமல் இருக்கும். பாருங்கள் சாஸ் இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கணும், கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம காய்கறிலையும் சேர்த்துருக்கோம், பாஸ்தாலையும் சேர்த்துருக்கோம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுலேயே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் சீசனிங்காக ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ சேர்த்துருக்கேன்.
லாஸ்ட்டில் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் சீஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். அதை அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, ஒரு பவுலில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை ஒரு லேயர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாசரலா சீஸ் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு லேயர் பாஸ்தா போட்டுட்டு ஃபைனலாக இன்னொரு லேயர் மாசரலா சீஸு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு 10 மினிட்ஸ் வரைக்கும் கிரில்ல வச்சு எடுத்திங்கன்னா சீஸ் பாஸ்தா ரெடி. அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் நிமிடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.